ஓம் சாந்தி 13/11/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் துக்கத்தை சகித்துக் கொள்வதிலே நிறைய நேரத்தை வீணடித்தீர்கள். இப்போது உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. சதோ பிரதானமாக ஆகுங்கள், அப்போது நேரம் பயனுள்ளதாக ஆகிரும். இப்போ டைம் மாறுது, உலகம் மாறுது, அதனால பாபா நினைங்க, தூய்மையாகுங்க, அப்போதான் டைம் பயனுள்ளதாக ஆகுன்றாரு. கேள்வி: 21 பிறவிகளுக்கான லாட்டரி பெறுவதற்கான முயற்சி யாது? பதில்: 21 பிறவிகளுக்கான லாட்டரியை பெற வேண்டுமென்றால் மோகத்தை வென்றவராக ஆகணும், நஷ்டமோக ஆகணும். ஒரு தந்தை மீது முழுமையான பலியாகி விடுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது இந்த பழைய உலகம் மாறிட்டு இருக்குது, நாம் புது உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது எப்போதும் நினைவில் இருக்கட்டும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த பழைய உலகத்தை பார்த்தும் பார்க்க கூடாது. குசேலரை போல ஒரு பிடி அரிசியை பயனுள்ளதாக ஆக்கி சத்தியுக அரசாட்சியை பெற வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை சின்னதா இருந்தாலும் அது பாபாட்ட கொடுத்து சொர்க்கத்தின் அரசாட்சியை பெறணுன்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தையை இப்போ புரிய வைக்கிறார். கடவுளை புரிய வைக்கிறார் ஆத்மாக்களுக்கு. இதையோ குழந்தைகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆன்மீக குழந்தைகள் என்றால் ஆத்மாக்கள், ஆன்மீக தந்தை என்றால் ஆத்மாக்களின் தந்தை, காட்ஃபாதர். இதற்கு ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு என்று கூறப்படுகிறது. இப்ப நம்ம இந்த சத் சங்கம்னு சொல்றோம்ல, இங்க சத்தியமான சங்கம் நடக்குது. ஆத்மா பரமாத்மா சந்திக்கணும். அப்ப ஆத்மா கீதையை கேக்குது, பரமாத்மாவோட கீதையை இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். போர்க்காலத்துல இருக்கும்போது கீதை சொன்னார் கிருஷ்ணன்ற மாதிரி. இப்ப ஆத்மா வாழ்க்கையே ஒரு போராட்டத்துல நம்ம இருக்கிறோம், இந்த சரீரத்துல இருக்கிறோம் அந்த ஆத்மா. இப்ப நமக்கு போர்க்காலத்துல பாபா கீதை சொல்றாரு. இந்த சந்திப்பு ஒரே ஒரு முறைதான் நிகழ்கிறது. இந்த அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளாகி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது விசித்திரமான விஷயமாகும். விசித்திரமான தந்தை விசித்திரமான ஆத்மாக்களுக்கு தான் புரிய வைக்கிறார். உண்மையில் ஆத்மா தான் விசித்திரமானது, சரீரமற்றது. இங்கு சித்திரதாரி, சரீரத்தை தரித்தவராக ஆகுறதுன்ட்டு பாபா சொல்றாரு. சித்திரத்தின் மூலம் பாட்டு நடிக்குது. உடம்பு மூலமா தான் நம்ம பாட்டு நடிக்கிறோம். ஆத்மாவோ எல்லோருக்குள்ளும் இருக்கிறது அல்லவா. மிருகங்கள்ல கூட ஆத்மா இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. 54 லட்சம் என்று சொல்றாங்க. அதுல எல்லா மிருகங்களும் வந்து விடுகின்றன அல்லவா. ஏராளமான விலங்குகள் உள்ளன அல்லவா. இந்த விஷயங்களில் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்ட்டு பாபா சொல்றாரு. இந்த மிருகம் எத்தனை இருக்கு, அது அந்த ஆத்மா எப்படி பிறக்கும், அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்ன்றாரு. 84 லட்சம் மிருகங்கள் இருக்குது, அதுல எல்லா மிருகங்களும் வந்துடுதுன்றாரு. நிறைய நிறைய விலங்கு, புலி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விதவிதமான ஸ்பீஷிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணான்றாரு. இந்த ஞானத்தை தவிர பிற விஷயங்களில் மனிதர்களின் நேரம் வீணாகிட்டே இருக்குதுன்றாரு. இப்ப இந்த ஞானம் கேட்கறதுனால ஆத்மாவுக்கு குஷி ஏற்படுது. ஆனா இதை கேட்கறத தவிர மற்றதுல டைம் வேஸ்ட் ஆகுது. இச்சமயத்தில் தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு கற்பிக்கிறார். பிறகு அரை கல்பம் நீங்க பாக்கியத்தை அனுபவிக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அங்கு உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருப்பதில்லை. உங்களுடைய நேரம் வீணாவதே துக்கத்தை சகித்து கொள்வதில் தான்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும். நம்ம அரை கல்பமா டைம் எப்படி வேஸ்ட் பண்ணோம்னா, கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்திலேயே வாழ்ந்துட்டு வந்துட்டோம். அந்த துக்கம் இருக்குதா, அந்த துக்கத்தை பொறுத்துக்கிறோம். என்ன மாதிரி துக்கம் இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு இதுலயே டைம் ஓடிச்சு. இங்க துக்கமே துக்கமாக தான் இருக்குது. எனவே எங்களுடைய துக்கத்தில் நேரம் வேஸ்ட் ஆயிடுதுன்ட்டு சொல்றாங்க. இதுல இருந்து வெளியேற்றுங்கள் என்று எல்லாரும் தந்தையை நினைவு செய்யறாங்க. இப்ப கடவுளை ஏன் நினைக்கிறாங்கன்னா, நாங்க ரொம்ப துக்கத்துல இருக்கோம், இதுல இருந்து எங்களை விடுவீங்கன்ட்டு கேக்குறாங்க. சுகத்தில் ஒரு பொழுதும் நேரம் வீணாகிறது என்று சொல்ல மாட்டாங்க. ஆனா சுகமா இருக்கும் போதெல்லாம் டைம் வேஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க. ஜாலியா இருக்கும் போது நல்லா இருந்தது, இன்னைக்கு நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்ட்டு அது சுகமா சொல்லுவாங்க. ஆனா இதே துக்கமா இருந்ததுன்னா அது அவங்களால தாங்கிக்க முடியாது. டைம் வேஸ்ட் ஆகுதுன்னா சுகமா இருக்கும்போது சொல்ல மாட்டாங்க. இச்சமயம் மனிதனுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை என்பதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. மனிதர்களை பாருங்க எப்படி இருக்கிறாங்க, திடீர்னு இறந்துடுறாங்க. ஒரே ஒரு புயலில் எவ்வளவு பேர் செத்து போயிடுறாங்க. ராவண ராஜ்யத்தில் மனிதர்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை என்றாரு. இப்போது தந்தை உங்களை எவ்வளவு மதிப்புடையவராக ஆக்குகிறார். ஒரு பைசா கூட மதிப்பில்லாமல் இருந்த நம்மை மிகவும் மதிப்புடையவர்களாக நம்மளை ஆக்குறார். வைரம் போன்று விலை மதிப்பிட முடியாத பிறவி என்று கூட பாடப்படுகிறது. அது சொல்லுவாங்க, சாதாரணமா பாடுவாங்க, அதான் வைரம் போல பிறவின்ட்டு. அது உண்மையிலே இப்பதான் சங்கம் யுகத்துல இந்த பிராமண பிறவி, அதாவது கடவுளே நம்மளை தத்து எடுத்திருக்கிறாரு, டீச்சர் ஆகி பாடம் சொல்லி கொடுக்குறாரு. இந்த பிறவிதான் வைரம் மாதிரியான பிறவி. இச்சமயம் மனிதர்கள் சோழிக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஆனாலும் லட்சாதிபதி கோடீஸ்வரர் ஆகுறாங்க. அவர்களுடைய முழு புத்தி
அதிலே தான் இருக்குது. அதாவது பணம் சம்பாதிக்கிறதுல. அவர்களிடம் இவை அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா கூட ஏத்துக்கவே மாட்டாங்க. யாருடைய புத்தியில் முந்தைய கல்பத்திலும் பதிந்திருக்குமோ அவர்களுடைய புத்தியில் தான் இந்த ஞானம் பதியன்றார் பாபா. அந்த பணத்துக்கு பின்னாடி ஓடுறவங்க இந்த ஞானத்தை கண்டுக்க மாட்டாங்க. ஆனா யாருக்கு போன கல்பத்துல இந்த ஞானம் பிடிச்சதோ அவங்க தான் அந்த ஞானத்தை கேட்பாங்க. அவங்க புத்தியில் தான் பதியும். இல்லை என்றால் எவ்வளவுதான் நீங்க புரிய வச்சாலும் ஒருபோதும் புத்தியில ஏறாதுன்றாரு. இந்த உலகம் இப்ப மாறிட்டு இருக்குது என்பதை நீங்க வசீக்கிரமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை வெளியில் வேண்டுமானாலும் நீங்கள் எழுதுங்கன்ட்டு பாபா சொல்றார். அப்போது கூட நீங்கள் ஒவ்வொருவருக்கும் புரிய வைக்காதவரை அவர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்றார். நம்ம வெளியே எழுதணும், எழுதி போர்டு வைக்கணும். போர்டை மட்டும் பார்த்தா எல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம போய் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்லி புரிய வைக்கணும். உலகம் மாறிட்டு இருக்குது, கடவுள் வந்துட்டாரு, மாத்திட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு ஆத்மாவும் மாறுது. ஆத்மா மாறினாலே உலகம் மாறும். நல்லது. யாராவது புரிந்து கொண்டு விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு பிறகு தந்தையை நினைவு செய்யுங்கள்ட்டு சொல்லுங்கன்றாரு. தூய்மையாக ஆகுங்கள் என்று புரிய வைக்க வேண்டியுள்ளது. ஞானமும் மிகவும் ஈஸி தான். இவர்கள் சூரிய வம்சத்தினர், சந்திர வம்சத்தினர். இப்போது இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. மாற்றுபவர் ஒரே ஒரு தந்தை தான் ஆவார். இது கூட நீங்க சரியான முறையில புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுவும் வரிசைக்கிரமமாக முயற்சி கேட்பதான் எல்லாரும் இப்ப புரிஞ்சுக்கிட்டே வரும். மாயை முயற்சி செய்யவே விட மாட்டுது. பிறகு இது கூட நாடகப்படி அந்த அளவு முயற்சி நடப்பதில்லை என்று நினைக்கிறார் பாபா. நினைக்கிறார் எல்லாம் டிராமா படி நடக்கிறதுனால இப்ப என்ன பண்றது, பிகேஸால அந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியல. ஏன்னா மாயா பண்ண விட மாட்டேது. ஸ்ரீமத் மூலமாக நாம் நமக்காக இந்த உலகத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இப்போது குழந்தைகளாகி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸ்ரீமத் இருப்பதே ஒரே ஒரு சிவபாபாவினுடையதாக தான்றாரு. சிவபாபா சிவபாபா என்று கூறுவது ரொம்ப ஈஸி தான். வாயால சொல்லிடலாம் சிவபாபா சிவபாபா. வேற யாருமே சிவபாபாவே ஆசையோ அறியாதிருக்கிறாங்க. வெளி உலகத்துல யாருக்குமே கடவுள் யாரு, அவர் என்ன கொடுக்கறாரு எதுவுமே தெரியாது. பாபா பாபா என்றாலே ஆஸ்தி தான். சிவபாபா கூட உண்மையானவர் வேண்டும் அல்லவா, அவரும் சத்தியமானவர் இல்லையா. தற்காலத்திலோ நகர தந்தை, மேயரை கூட தந்தை என்று சொல்றாங்க, காந்தியை கூட தந்தைன்னு சொல்றாங்க. ஒரு சிலரை பிறகு ஜகத்குரு என்று சொல்லிடுறாங்க. இப்போது ஜகத் என்றால் மொழி சிருஷ்டியினுடைய குருன்னு அர்த்தம் இல்லையா. ஜகம்னா உலகம், உலகத்தினுடைய குருன்னு அர்த்தம். அவர் எப்படி மனிதராக ஆக முடியும்ட்டு சொல்றாரு. அப்ப உலகத்துக்கே ஒருத்தர் குருவா இருக்கிறாருன்னா அதாவது எல்லாருமே அவர் பேச்ச கேட்பாங்க. அதாவது குருன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆசிரமத்துல ஒரு ஆள் இருப்பாரு, அவரை சுத்தி ஒரு சிஷ்யர் இருப்பாங்க, அந்த மாதிரி கிடையாது. ஜெகத் குருனா உலகத்துக்கே குருனா அப்ப உலகமே அவர் பேச்சை கேட்கணும். அப்ப அவர் எப்படி மனுஷனா இருக்க முடியும். பதீத பாவனர் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. அப்ப ஜெகத்துக்கே குருனா அது சிவபாபா தான். அவரு நிராகாரு, அவர் மனுஷன் கிடையாது, அவர் கடவுள். புள்ளியா இருக்கிற பிறப்புல வர்றதில்ல. அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல் அவர் தான் சொல்றார் பாபா. தந்தையோ நிராகாரமானவர் ஆவார். பிறகு எப்படி விடுவிக்கிறார் கடவுள்? நிராகாரமானவரா இருக்கிறாரு. ஆனா எப்படி எல்லாரையும் விடுவிக்கிறார்? உடம்புலே இல்ல, உடம்பே கிடையாது, புள்ளியா இருக்கிறாரு. ஆனா அவர் செய்யற வேலை பாருங்க, எல்லாரையும் விடுவிக்கிறார். உலகத்துல வாழ்க்கையில இருந்து எல்லாரையும் விடுவிக்கிறார். உலகம் மாறுகிறது என்றால் அவசியம் அவர் செயல்படும் பொழுதுதானே தெரிய வரும். அப்படின்றி பிரளயம் ஆகிவிடுகிறது. பிறகு தந்தை புதிய சிருஷ்டியை படைக்கிறார்லாம் கிடையாது. உலகம் மாறுதுன்னா கண்டிப்பா அவர் எப்ப செயல்படுறாரோ அப்பதான் அது தெரிய வரும்ன்றாரு. மற்றபடி இந்த உலகம் ஃபுல்லா அப்படியே ரெண்டா பொளந்துரும், அப்படியே அழிஞ்சிரும், அப்புறம் புதுசா ஒரு உலகம் வரும், அப்படிலாம் கிடையாது. மிகப்பெரிய பிரளயம் ஆகிறது. பிறகு ஆளிலையின் மீது கிருஷ்ணர் வருகிறார் என்று சாஸ்திரத்துல காமிச்சுக்கிறாங்க. பாகவதத்துல சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பெரிய பிரளயம் வரும், பூமி அப்படியே என்ன ஆயிடும், பூமி உள்ள போயிடும். அதுல கிருஷ்ணர் ஆளிலையில மிதந்து வருவாரு, பூமியில எல்லாமே உள்ள போயிடும், அந்த கடல் நீர் சூழ்ந்து எல்லாம் இதாயிடும். அப்புறம் அந்த ஒரு ஆளிலையில கிருஷ்ணர் படுத்துக்கிட்டு வருவாரு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை என்று தந்தை புரிகிறார். ஒரு இலை மேல போய் ஒரு குழந்தை படுத்துட்டு வருமா, ஒரு அப்பா அம்மா இல்லாம ஒரு குட்டி குழந்தை ஒரு இலை மேல எங்கேயா படுத்துட்டு வருமா? அது கடல்ல அது என்ன மூழ்கி போயிடாது குழந்தை? அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலா அந்த உலகத்துல சுத்தி அந்த எல்லா நாடும் போர் புரிஞ்சு எல்லாம் தண்ணிக்குள்ள போயிடும். அதான் அந்த அலைகள் எழும்புன்னு சொல்றாருல்ல, அந்த சுனாமி அலைகள் 100 அடி உயரம் எழும்பும் போது எல்லாமே ஃபுல்லா மூழ்கிடும் தண்ணியில. மூழ்கிட்டு இந்தியா மட்டும் மூழ்காது. இந்தியா மட்டும் அந்த ஆளிலை ஷேப்ல இருக்கும். அதுல கிருஷ்ணர் பிறப்பாரு. கிருஷ்ணர் பிறக்கும் போது இப்படி சுற்றி உள்ள அந்த தூய்மையற்ற உலகம் அழிஞ்சிரும். அந்த தூய்மையான சத பிரதானமான மக்கள் மட்டும் தான் இருப்பாங்க அவர் பிறக்கும் போது.
உலக சரித்திர பூகோளம் திரும்பவும் நடைபெறுகிறது என்று பாடப்படுகிறது. ஆனால் இது எல்லாமே ஏற்கனவே நடந்தது, திரும்ப நடக்குது. எனவே பிரளயம் ஏற்பட முடியாது. இப்போது இந்த பழைய உலகம் மாறிட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் உள்ளது. அதாவது உலகம் அழிஞ்சிருதுன்னா அப்படியே ஃபுல்லா அழிஞ்சு போய் அதுக்கப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படி கிடையாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா வீடுகள்லாம் கம்மியா இருந்திருக்கும் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு வீடு, மாடி மேல மாடி சீட்டு கட்டு மாதிரி கட்டியிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி மாற்றம் தான் ஏற்படுதுன்றாரு. இப்ப எல்லாமே டோட்டலா மாறிடும். இப்ப இருக்கிற அந்த நவீன கால உலகம் அப்படியே மாறி அப்படியே சொர்க்க உலோகமா மாறிடும். அந்த தங்க மாளிகையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும், கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே தங்கமா அப்படியே இதே உலகம் தான் சொர்க்கமா மாறிடும். இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை தான் நமக்கு புரிய வைக்கிறார். இந்த லட்சுமி நாராயணன் புரு உலகத்தின் அதிபதி ஆவார்கள். பழைய உலகத்தின் அதிபதி ராவணன் ஆவான் என்பதை நீங்கள் படங்களிலும் காண்பிக்கிறீங்க. ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம் என்று பாடப்படுகிறது அல்லவா? பாபா பழைய அசுர உலகத்தை அழித்து புதிய தெய்வீக உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்ற இந்த விஷயங்கள் உங்கள் புத்தியில இப்ப இருக்குது. நமக்கு தான் தெரியும். இப்ப இந்த கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் மாத்துறாரு. ஆத்மாக்களை மாத்த மாத்த சுத்தி அங்க இருக்கிற வைப்ரேஷன் மாதிரி இந்த 5 தத்துவங்களால தூய்மையாகி இந்த உலகம் மாறிட்டே வரும். மாறி சொர்க்கமா மாறும். இதெல்லாம் நமக்கு தான் தெரியும். பழைய உலகம் அழிஞ்சு புது உலகம் ஸ்தாபனை ஆகுது. நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை யாரோ ஒருவர் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. பாபா கடவுள் எப்படி இருக்காரு, அவர் எப்படி எந்த மாதிரி இருக்கிறாரு, எந்த உருவத்துல இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு, இதெல்லாம் யாரோ கொஞ்சம் பேர் தான் புரிஞ்சிருக்காங்க. அதனாலதான் கீதையில கோட்டோமே கோடி கோயுமே கோயி, கோடியில் சிலர் அந்த சிலரிலும் சிலர் தான் நான் வரும்போது தெரிஞ்சுக்கிறாங்கன்ட்டு எழுதியிருக்கிறார். அது கூட நீங்கள் வரிசைக்கிரமாக முயற்சிக்கேற்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த கடவுள் வந்துட்டார், கடவுள் தான் இந்த முரளியை படிக்கிறாருத இந்த பிகேஸ் கூட வரிசைக்கிரமாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு நிச்சய புத்தி இல்லை. இந்த பிரம்மா பாபா அளவுக்கு நிச்சய புத்தி நமக்கு இருக்கா? எல்லாத்தையும் விட்டு கிடச்சிட்டு அப்படியே ட்ரஸ்ட் இறங்கிட்டாரு இல்லையா? குடும்பத்தையே அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே இதுல போட்டாரு. யார் நம்மள அந்த அளவுக்கு இறங்கணுமா? அதுல கூட வரிசைக்கிரமன்றார். இந்த நிச்சய புத்தியோட இருக்கிறவங்க வரிசைக்கிரமா இருக்கிறாங்க. நல்ல முயற்சியாளர்களாக இருப்பவர்களுக்கு மிகவும் நல்ல போதை இருக்குன்றாரு. யாரெல்லாம் நல்ல ஞானம் கேட்கறாங்க, ரொம்ப பிடிக்குது, அதை மற்றவங்க சொல்றாங்க, நல்ல புருஷார்த்தியா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல போதை இருக்கும். அதாவது வருங்கால உலகத்துல நம்ம ராஜா அப்படின்ற போதை அவங்களுக்கு இருக்கும். நினைவின் யாத்திரையில் உள்ள முயற்சியாளர்களுக்கு உண்மையான போதை ஏறுன்றாரு. பாபா யார் நினைக்கிறாங்களோ அவங்க முகத்திலே அந்த இது தெரியும். முகத்தை பார்த்தாலே அந்த போதை தெரியும். அவங்க ஒரு ரசனை இருக்கும். பாபாவோட நினைவு அவங்க முகத்துல தெரியும். நமக்கு பார்க்கும் போதே பிரகாசமா இருக்கும். போதை கூட ஏறும். நினைவு யாத்திரையில் போதை ஏறும் அளவிற்கு 84 சக்கரத்தின் ஞானம் புரிய வைப்பதில் போதையே ஏறுவதில்லை என்றார். பாபா நினைக்க நினைக்க போதை ஏறுது, ஆனா போய் மற்றவங்க புரிய வைக்கிறதுல போதை ஏறலைன்றாரு. முக்கியமான விஷயமே தூய்மையாக ஆவதற்கானதான் ஆகுன்றாரு. நம்ம ஞானம்லாம் கேட்கலாம், சென்டருக்கு போகலாம், ஞானம் கேட்கலாம், சேவை செய்யலாம். ஆனாலும் முக்கியமான விஷயம் தூய்மை ஆகணுன்றாரு. பாவனமாக ஆக்குங்கள் என்றுதான் கூப்பிடவும் செய்யறாங்க. கடவுளை கூப்பிடுறாங்க. எது கூப்பிடுறாங்க? எங்களை தூய்மையாக்குங்க, எங்களை காப்பாத்துங்கன்ட்டு கூப்பிடுறாங்க. உலக அரசாட்சி கொடுங்கள்லாம் அவரை கூப்பிடல. நம்ம அவர் கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டோம்? கடவுளே நீ வந்தா போதும், நீ வந்துட்டீன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட வந்துடுறேன், அப்படிதான் பக்தியில நம்ம சொன்னோம். அதனால வந்துட்டாரு. என்னை லிபரேட் பண்ணு, என்னை கூப்பிட்டு போய் எனக்கு பிறப்பே வேணாம், அப்படிதான் நம்ம கூப்பிட்டோம். ஆனா எனக்கு உலக அரசாட்சி கூடுன்னா நம்ம கூப்பிட்டோம். அந்த மாதிரி பேராசை நம்ம வைக்கவே இல்லை. வந்தாரு, ஆனா என்னை நினைச்சா உனக்கு அரசாட்சி கிடைக்கும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அதனால முயற்சி பண்றோம், அவர் கொடுக்குறாரு. பக்தி மார்க்கத்தில் கதைகள் கூட எவ்வளவு கேட்கறாங்க. உண்மையில உண்மையான சத்யநாராயணரின் கதையோ இதுதான் ஆகுன்றாரு. அந்த கதைகளை ஜென்ம ஜென்மதமாக கேட்டு கேட்டு கீழே தான் நீங்க இறங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. பக்தியில எல்லாமே டான்ஸ் தான், எல்லாமே பொய், எதுவுமே உண்மை கிடையாது. மாவுல உப்பு கலந்த மாதிரி தான் உண்மை இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும், அதுல என்ன உண்மைன்றது. ஜென்ம ஜென்மமா நம்ம இந்த கதைகள் தான் கேட்டு வந்தோம். மகாபாரதம், ராமாயணம் எல்லாமே. பாரதத்தில் தான் இந்த கதைகளை கேட்கும் வழக்கம் இருக்குது. வேற எந்த கண்டங்களிலும் இந்த மாதிரிலாம் கதைகள்லாம் இருப்பதில்லை. அவங்களும் என்ன படிப்பாங்க? குரானு, பைபிள். இதுல இதே தான் நம்ம ஞானம் இருக்கு இல்லையா? இதே பாயிண்ட்ஸ் தான் அங்க இருக்கும். ஆத்மா இப்படி இருக்கும், கடைசியா கடவுள் கர்த்தர் தூங்கி அந்த கல்லறையில இருந்து எழுப்புவாரு, நியாய தீர்ப்பு. இது எல்லாமே இந்த புக்கு பைபிள்ல, குரான்ல எல்லாம் இந்த உண்மைகள் தான் கொஞ்சம் ஒளிஞ்சிருக்குது. ஆனா அந்த மாதிரிதான் அவங்க கதைகள்லாம் அங்க எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம இந்து தர்மத்துலதான் ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரிலாம் நிறைய கதைகள் இருக்கு. பாரதத்தை தான் பக்தி நிறைந்த தேசம் என்று கருதுகிறார்கள். ஏராளமான கோயில்கள் பாரதத்தில் தான் இருக்கின்றன. கிறிஸ்துவர்களுக்கோ ஒரே ஒரு சர்ச் மட்டும்தான் இருக்கும். இங்கோ பல்வேறு விதமான ஏராளமான கோயில்கள் உள்ளனன்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம இந்து தர்மத்துலதான் நிறைய கோயில்கள் இருக்குது.
உண்மையில் ஒரே ஒரு சிவபகவான் கோயில் தான் இருக்கணும். உண்மையா பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க முஸ்லிம்ஸ் அல்லாஹ்வ தொழுறாங்க. அல்லாஹ் மட்டும் தான் நினைக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அவங்க இயேசுன்னு சொல்றாங்க. அதனால கர்த்தரை தான் நினைக்கிறாங்க. கர்த்தர் வந்து இயேசு வந்து பிதாவின் மைந்தன் சொல்றாங்க. ஒரு சர்ச் தான் வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் அதே சர்ச் தான் இருக்கும். ஆனா இங்க இந்து தர்மத்துல மட்டும்தான் ஏகப்பட்ட கோயில், ஏகப்பட்ட இது தேவதைகள் ஒவ்வொருத்தருடைய கோயிலா அங்கங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஏன்? ஆனா உண்மையிலே ஒரே ஒரு சிவபகவான் கோயில் தான் இருக்கணும்ன்றார். பெயர் கூட ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். இங்க ஏராளமான பெயர்கள் உள்ளன. நமக்கு பார்த்தீங்கன்னா முருகர், விநாயகர், அந்த மாதிரி நிறைய நிறைய பேர், அவங்களாம் தேவதைகள். தேவதைகளின் தேவன் தான் வந்து சிவன். சிவன் தான் வந்து இந்த தேவதைகள்லாம் படைக்கிறாரு. அதனால அவங்கள வந்து கோயில் கோயிலா கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க சிவனுக்கு. சிவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணனால அவங்களுக்கு கோயில் கொடுத்துருக்காரு. வெளிநாட்டினர் கூட இங்க கோயில்களை பார்க்க வருகிறாங்க. பழமையான பாரதம் எப்படி இருந்தது என்பது பாவம் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. 5000 வருஷங்களுக்கு மேல் எந்த ஒரு பழைய பொருளுமே இங்க இல்லை. அவர்களும் ஒரு லட்சக்கணக்கான வருஷங்கள் பழைய பொருள் கிடைச்சதுன்ட்டு நினைச்சுக்கிறாங்க. இந்த பூமி கடையில ஏதாவது தோண்டி எடுத்துட்டு இது லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு எல்லாமே 5000 வருஷத்துக்கு மேல எந்த பொருளும் இங்க கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ரீசைக்கிள் ஆகுது இல்லையா. ஒவ்வொரு கல்பமும் உலகம் அழியுது, திரும்ப வந்து பாரதம் வருது. பாரதத்துல புதுசு புதுசா தான் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. எல்லாம் ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் நோண்டி நம்ம தோண்டி எடுத்துலாம் கட்டல. புதுசு புதுசா திரும்ப திரும்ப எல்லாம் வருது. இப்ப கோயில்கள்லாம் அழிஞ்சிரும் அந்த விநாசத்துல. அதுக்கப்புறம் தங்க மாளிகை கட்டுவோம். அப்புறம் திரும்ப அந்த தங்க மாளிகை எல்லாம் 2500 வருஷம் கழிச்சு உள்ளார போயிடும் நிலநடுக்கத்துல. அப்புறம் திரும்ப துவாபர யுகத்துல கோயில் எல்லாம் கட்ட ஆரம்பிப்போம். எல்லாமே புதுசு புதுசா தான், ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் திரும்ப திரும்ப வராது. இந்த கோயில்களின் படங்கள் ஆகியவை அமைக்கப்பட்டு 2000 வருடங்கள் தான் ஆகியுள்ளனன்ட்டு பாபா சொல்றாரு. முதலில் சிவனுக்கு தான் பூஜை நடக்குது. அது ஒருவரை மட்டுமே வணங்கும் கலப்படமற்ற பூஜை ஆகுன்றாரு. ஃபர்ஸ்ட் பக்தி வந்து சிவனை தான் நம்ம வழிபட்டோம், லிங்கமா வழிபட்டது. துவாபர யுக முதல்ல ஃபர்ஸ்ட் அவரை தான் நம்ம வந்து வணங்கணும். அது கலப்படமற்ற பக்தின்னு சொல்லுவாங்க. அதே போல கலப்பட ஞானம் என்று கூறப்படுகிறது. முதலில் ஒரே ஒருவருக்கு தான் பூஜை நடக்குது, பிறகுதான் ஆவதுதான் பலருக்கு பூஜை நடக்குது. இப்போதான் பாருங்கள், தண்ணீர் மண்ணு எல்லாத்துக்கும் பூஜை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 5 தத்துவங்கள் கூட பூஜை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நீங்கள் எவ்வளவு செல்வத்தை பக்தி மார்க்கத்துல இழந்திருக்கிறீங்க என்று இப்போது எல்லையில்லா தந்தை நமக்கு சொல்றாரு. எப்படி இழந்தோம்னா, கோயில் கட்டணும், அன்னதானம் பண்ணணும், அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், இந்த பக்தியில நிறைய என்னென்ன செய்ய சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சு செஞ்சு நம்ம காசுலாம் இழந்துட்டோம். எவ்வளவு ஏராளமான சாஸ்திரங்கள், ஏராளமான படங்கள்லாம் இருக்குது. கீதைகள் எவ்வளவு ஏராளமாக உள்ளன. இவை அனைத்தின் மீதும் செலவு செஞ்சு செஞ்சுதான் நீங்க எப்படி ஆகிட்டீங்க பாருங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது பாபா நமக்கு போன கல்பத்துல பிகே ஆக்கி அவ்வளோ ஞான செல்வத்தை கொடுத்தாரு. அந்த ஞான செல்வம் தான் 21 பிறவிக்கு தங்க மாளிகை வைர வைடூரியங்கள்லாம் நம்ம அனுபவிச்சோம் சொர்க்கத்துல. ஆனா அப்புறம் எப்படி இறங்கணும்னா, ஆத்மால சக்தி குறையும் போது நம்ம இறங்க ஆரம்பிக்கும் போது நம்ம பக்தி செய்ய ஆரம்பிச்சோம். பக்தி பண்ணி துவாபர யுகத்துல இருந்து கோயில் கோயிலா கட்ட ஆரம்பிச்சோம். அந்த கோயில் கோயிலா கட்டும் போது நம்ம பணம்லாம் இப்படி போயிடுச்சு. நமக்கிட்ட வந்த அந்த காசு பணம் எல்லாமே இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தானம் தர்மம் ஏமாந்து எல்லாத்தையும் இழந்து இப்படிதான் நீங்க ஏழையாகி இப்ப இந்த கடைசி பர்த்ல இருக்கிறீங்கன்றாரு. நேற்றைக்கு உங்களை இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக நான் உயர்த்தி இருந்தேன். ஆனா இப்ப பாபா நம்மள ஞானத்தை கொடுத்து அடுத்த பிரிவுல நான் நல்ல தேவதைகளா ஆக்குறாரு. ஆனா கடைசி பிரிவுல நம்ம இப்படி ஆயிட்டோம். எப்படி ஆனோம்னா இப்படிதான் நம்ம இறங்கி இறங்கி வந்துட்டோன்றாரு. பிறகு நீங்கள் எவ்வளவு ஏழையாக இப்ப ஆகிட்டீங்க. நேற்றைய விஷயம் ஆகும் அல்லவா. கல்கி பாத்துன்னு சொல்லுவாங்க, கல்கி அவதாரம்னுவாங்க. கல்கின்றது பாத்தீங்கன்னா ஹிந்தியில வந்து கல்கி, கல்லுன்னா நேற்று, கல்லுன்னா நாளை, ரெண்டுமே இருக்கும் ஹிந்தியில. அதாவது நேற்றைய விஷயம் தான் பாபா சொல்றாரு. அவருக்கு மேல இருந்து பார்க்கும்போது 2500 வருஷம் நேற்றுன்றாரு, அடுத்த 2500 வருஷம் இன்றுன்றாரு, நாளைன்றாரு. இன்னைக்கு இப்படி இருக்கோம், நாளைக்கே நம்ம சொர்க்கத்துல இருப்போம்னு அவர் ஈஸியா சொல்றாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அரை கல்பம் வந்து ஒரு ஒரு பகல் மாதிரி அவருக்கு தெரியுது, பகல் இரவு. ஏன்னா அவர் வெளியில இருக்காருல்ல, அதனால நம்ம உள்ளார இருக்கிறதுனால நமக்கு 2500 வருஷமா தெரியுது. அவருக்கு வந்து பூமிக்கு வெளியே இருக்கிறதுனால அவருக்கு வந்து அது ஒரு பகல் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பகல், அடுத்து 2500 வருஷம் இரவு. அரை கல்பம் பகல்ல இருக்கிறீங்க, அரை கல்பம் இரவுல இருக்கிறீங்கன்றாரு. அதாவது சத்தியுகம் திரேதாயுகம் பகல், துவாபரயுகம் கலியுகம் இரவுல இருக்கிறீங்கன்றாரு. அவருக்கு ஒரு நாள் தான் அந்த கல்கி பாத்ன்ற மாதிரி சொல்றாரு. நேற்றைய விஷயம் ஆகும் அல்லவா. உண்மையில்
நாம் 84 சக்கரம் இப்ப சுத்தி வந்திருக்கிறோம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது நாம் மீண்டும் இது போல ஆகி கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து கழுதை தேஞ்சு கட்டணுவான மாதிரி நம்ம பிறவி பிறவியா எடுத்து எத்தனை பிறவி சுத்தி வந்திருக்கிறோம். இப்ப திரும்பவும் நம்ம அது போல தேவதை போல ஆகணும். பாபாவிடம் வந்து ஆசி பெற்று கொண்டிருக்கிறோம். பாபா அடிக்கடி அறிவுறுத்தி நமக்கு முயற்சி செய்ய வைக்கிறார். கீதையில் கூட மண்மனாபவ என்ற வார்த்தை இருக்குது. ஒரு சில வார்த்தைகள் சரியாக இருக்குது, பெரும்பாலும் மறைஞ்சு போயிடுச்சுன்ட்டு கூறப்படுகிறது. அதாவது தேவி தேவதா தர்மன்ற வார்த்தை அங்க இல்ல, கீதையில இல்ல. மற்றபடி சித்திரங்கள் கற்சிலைகள்லாம் இருக்குது. அதாவது அந்த லட்சுமி நாராயணனுடைய சிலை இந்த மாதிரி சிலைகள்லாம் இருக்குது. ஏன்னா ஞாபகார்த்தமா இருக்குது. உங்களது நினைவார்த்தத்தை பாருங்கள், எவ்வளவு நன்றாக அமைக்கப்பட்டுள்ளது. இப்போது நாம் மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது இப்ப கோயில்லாம் இருக்குல்ல, லட்சுமி நாராயணன் கோயில்லாம் லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் நடந்ததுக்கான ஆதாரம். அந்த கோயில் கட்டி இருக்கிறாங்கன்னா அது நம்மளுடைய நினைவார்த்தம்ன்றாரு. அவங்க ஒரு காலத்துல ஒரு சிலை இருக்குனாலே ஒருத்தவங்க சிலை வைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு காலத்துல வாழ்ந்தவங்கள தான் சிலை வைப்பாங்க. இப்ப காந்தியடிகள் சிலை இருக்குன்னா ஒரு காலத்துல காந்தியடிகள் உயிரோட்டமா இருந்தாரு, உயிரோட இருந்தாரு. அவரோட அப்பியரன்ஸ் தான் சிலையா வச்சிருக்காங்க. அது மாதிரி லட்சுமி நாராயணன் கோயில்ல சிலையா இருக்கிறாங்களா, அந்த லட்சுமி நாராயணன் ஒரு காலத்துல உயிரோட்டமா வாழ்ந்தாங்க இதே பூமியில, அதனாலதான் அவங்களுடைய சிலை இருக்குது. அதான் சொல்றாரு, நீங்க தான் அது. நீங்க ஒரு காலத்துல உயிரோட்டமா இருந்தீங்க 2500 வருஷமும், உங்களுக்கு இப்ப அந்த சிலை வந்து கோயிலா அங்க இருக்குது. நீங்க அந்த மாதிரியான ஆளு, கடவுளுக்கே ஹெல்ப் பண்ணி அவ்வளவு சேவை பண்ணிருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு அந்த பதவி கிடைச்சிருக்குது. அதனால கடவுள் உங்களுக்கு ஒரு பக்தி மார்க்கத்துல சிலையே கொடுத்துருக்கிறாரு. அதனால இப்ப திரும்ப நம்ம அதை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கோன்றாரு. பிறகு பக்தி மார்க்கத்தில் நம்முடையது மிக சரியான நினைவார்த்தமாக அமையுன்றாரு. பூகம்பம் ஆகியவை ஏற்படும் போது அதில் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. பிறகு அங்க நீங்கள் எல்லாமே புதியதாக கட்டுவீங்கன்றாரு. கலைகளோ அங்க இருக்கும் அல்லவா, வைரங்களை வெட்டுவது பட்டை தீட்டுவது கூட ஒரு கலையாகுன்றாரு. அதாவது 16 கலைகள் நிரம்பிதான் நம்ம போவோம். ஆத்மா வந்து சொர்க்கத்துக்கு போவோம். அப்ப எல்லாருமே நம்ம கூட வருவாங்க, 33 கோடி தேவர்கள். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு கலைகள் நிரம்பி இருப்பாங்க. அங்க வந்து அந்த வேலைகளை செய்வாங்க. இப்ப வைரத்தை வெட்டுறது கூட, பட்டை தீட்டுறது கூட ஒரு கலைன்றாரு. இங்க கூட வைரங்களை வெட்டுகிறார்கள், பன்னீர் பின்னர் தயாரிக்கிறார்கள். வைரங்களை வெட்டுபவர்கள் கூட மிகவும் நிபுணர்களாக தான் இருப்பாங்க. அவர்கள் பிறகு அங்கு செல்வார்கள். இங்க இந்த வைரத்தை வெட்டுறவங்க எல்லாம் பெரிய ஆளா இருப்பாங்கன்றாரு. அவங்க திரும்ப சொர்க்கத்துக்கு வருவாங்க. அங்க இந்த எல்லா கலைகளுமே போகுன்றாரு. இப்ப பாருங்க, இப்ப புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்கல்ல, எல்லாமே மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாமே அங்க சயின்ஸ் எல்லாமே அங்க உதவுன்றார். அங்க எவ்வளவு சுகம் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சொர்க்கத்துல எந்த ஆத்மாவுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது, ஒரு கொசு கூட கடிக்காது. துக்கம்ன்றதே அங்க அனுபவமாகாது, வெறும் சுகம்தான் இருக்கும்ன்றத நம்ம தெரிஞ்சிருக்கோன்றாரு. இந்த லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்ததல்லவா, பேரே சொர்க்கம் என்பதாகும். 100% செழிப்பு அங்க இருக்கும்ன்றாரு. இப்போதோ திவாலாகி இருக்கிறீங்க, ஆனா அந்த மாதிரி வாழ்ந்தவங்க தான் நம்ம இப்ப எப்படி ஏழையா திவாலாகி இருக்கிறோன்றாரு. பாரதத்தில் நகைகளினுடைய நாகரிகம் மிகவுமே இருக்குது. அது பரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டிருக்குது. ஏன்னா நம்ம தானே ஆரம்பிச்சோம். சொர்க்கத்துல மகாராஜா மகாராணின்னு அவ்வளவு நகை போட்டிருப்பாங்க. ஆம்பளைங்க கூட லட்சுமி நாராயணன் நாராயணன் கூட அங்க நகை போட்டிருப்பாரு கழுத்துல. எல்லாமே நெக்லஸ் அது இதுன்னு எல்லாம் ஃபுல்லா போட்டிருப்பாரு. அது எல்லாமே பரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறதுன்றார் பாபா. எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும். இந்த உலகம் இப்ப மாறிக்கொண்டிருக்குது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது சொர்க்கமே ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்குது. அதற்காக நாம் அவசியம் இப்ப தூய்மை ஆகணும். பாபா சொல்றாரு, நீங்க மாறினாலும் மாறலைனாலும் சொர்க்கம் வரப்போகுது. அப்ப உங்களுக்கு அந்த கவலை இருக்கணும்ல. கண்டிப்பா கொஞ்ச நாள்ல உலகம் அழிஞ்சிரும், எல்லாமே சொர்க்கமா மாறப்போகுது. அப்ப தூய்மையானாதானே நம்ம அங்க போக முடியும். சொர்க்கத்துக்கு போனோம்னா தூய்மை ஆகணும். அப்ப மாறுங்கன்றாரு. தெய்வீக குணங்களையும் இப்ப தாரணை செய்யணும். எனவே சார்ட் அவசியம் எழுதுங்க. இப்ப எல்லாத்தையும் மாத்தினாரு, ஆனா முக்கியமானது என்னன்னா சார்ட் வைக்கணும். அவளை எவ்வளவு நேரம் நினைக்கணும், அவரை மாதிரி மாறினாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதனால சார்ட் வைங்க. அவரை நினைக்க நினைக்க அவரை மாதிரி ஆயிடும். ஆத்மாவாகிய நான் எந்த ஒரு அசுர செயலும் செய்யவில்லை தானேன்ட்டு செக் பண்ணுங்க. தன்னை ஆத்மா என்ற உறுதியாக உணருங்கள்ன்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த உடம்பு கிடையாது, நம்ம சோல் ஆத்மான்றத உறுதியா நினைங்க. இந்த சரீரத்தினால் எந்த ஒரு விக்கிரமும் செய்யவில்லையே என்று செக் பண்ணுங்க. அவ்வாறு செய்திருந்தால் உங்களது ரெஜிஸ்டர் கெட்டு போயிடுன்றார். இப்போ திட்டுறோம், இப்போ ஏதாவது ஒரு மற்றவங்களை பத்தி பேசுறோம், இப்ப பயப்படுறோம், கவலைப்படுறோம், அந்த 5 விகாரத்துல போறோம்னாலே ரெஜிஸ்டர் கெட்டு போயிடும்ன்றாரு. அதனால அந்த 5 விகாரம் உடல் உணர்வே இல்லாம இருக்கணும். ஆத்ம உணர்வுல இருந்தா ரெஜிஸ்டர் நல்லா இருக்கும். உடல் உணர்வுல வந்து தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம யார் கூடயா சேர்ந்து தப்பு பண்ணா கூட தப்பு தான். நம்ம வந்து தனியா செய்ய மாட்டோம். சில தப்புலாம் பாத்தீங்கன்னா சிலரால செய்ய வேண்டியது வரும். ஒருத்தவங்களுக்காக பேச போய் நம்மளும் தப்பு தப்பா பேசிடுவோம்.
ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் நம்மளும் அந்த கர்மாவில் சிக்கிக்கும். அதை மாதிரி கூட செய்யக்கூடாது. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கரெக்டாக தப்பா அப்படின்றத ஸ்ரீமத் படி அலசி ஆராய்ஞ்சு கரெக்டாக செய்யும் போது தான் அது கரெக்டாக இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் வந்து உங்கள் கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த தீய செயலும் செயலை தானன்றதை செக் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் கெட்டு போயிடும். ஏன்னா ஆத்மாவில் பதிவாயிடும். ஒன்ஸ் பதிவாயிடுச்சுன்னா அதை அழிக்கவே முடியாது. அது பாபாட்ட ஈஸியாக காட்டி கொடுத்துரும். நம்ம பண்ணுற தப்பு ஆத்மாவில் பதிவாகுது. அப்போ உடலை விட்டு போகும்போது ஆத்மால எல்லா தப்புமே பதிவாயிருக்கும். அது எல்லாமே பாபா பார்த்துருவார். தர்மராஜ் பார்த்துட்டாருன்னா அதுக்கான தண்டனை கண்டிப்பா உண்டு. இது 21 பிறவிகளுக்கான லாட்ரி ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாம் பாபா சொல்றாரு இல்லையா, அது அவர் பேச்சுப்படி கேட்டுட்டே வந்தோம்னா நம்ம வந்து சொர்க்கத்துல நல்ல பதவி. அடுத்த பிறவியில இதெல்லாம் தான் கொண்டு போக போறோம். இங்க என்ன பாபாவை பார்க்க போறாரு, நம்ம என்ன தப்பு பண்ணா அவருக்கு தெரியவா போகுது அப்படின்னு இருந்தோம்னா எல்லாமே தெரிஞ்சிடும். நம்ம உடலை விட்டு போவோம், ஆனா ஆத்மால எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது இல்லையா, அது ரெக்கார்ட் ஆனது எல்லாமே ஓடும். எல்லாமே அங்க மேல போன பிறகு முக்கோண வடிவுல 3 பக்கமா எல்லாமே நம்ம பக்கம் இறைசாட்சி மனசாட்சின்னு சொல்லுவாங்கல்ல, மனசுலதான் பதிவாகுது. எல்லாமே மனசுல பதிவாகுது. இறைவன்கிட்டயும் அவர்கிட்டயும் பதிவாகுது. இப்ப மேல போன பிறகு அந்த மூன்று பக்கமும் ஓடும். எல்லா கதையும் ஓடும். நம்ம இப்ப நடிக்கிற நடிப்பு எல்லாமே அங்க ஓடும். அங்க ஓடும்போது நம்ம சைடு நியாயம், மத்தவங்க சைடு நியாயம், 3 கோணத்துல விசாரிப்பாரு. அதை பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சிடும் நம்ம தப்பு பண்ணோம்னா கண்டிப்பா அது தப்பு தான் அப்படின்றது ஆத்மா ஒத்துக்கும். ஒத்துக்கிட்டு அதுக்கான தண்டனையும் ஏத்துக்கும் ஆத்மா. அப்ப அடுத்த பிறவில பதவி குறைச்சிருவாரு, அவ்வளவுதான். அது அடுத்தடுத்த பிறவி அப்படியே நமக்கு பதவி கம்மியாயிட்டே வரும்போது கடைசி பிறவிலாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். இதுதான் வந்து தண்டனையா நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே இப்ப நம்ம பாபா பேச்சு கேட்டோம்னா 21 பிறவிக்கு லாட்ரின்னு சொல்றாரு. இது கூட பந்தயமாகும். குதிரைகளுடைய ஓட்டப்பந்தயம் கூட நடக்கிறது அல்லவா. இதற்கு ராஜசுய அஸ்வமேத என்று சொல்றாங்க. சுயராஜ்யத்திற்காக, அதாவது ஆத்மாக்களாகிய நீங்க ஓட்டப்பந்தயத்துல இப்ப ஓடணுன்றாரு. இப்ப வந்து யார் பாபாவை அதிகமா நினைக்கிறோமோ அவங்க நல்ல பதவி அடைவோம். இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் பாபா சொல்றாரு. அதற்கு இனிமையான அமைதியான இல்லம் என்றுதான் சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாமே பரந்தாமத்துல இருந்து நடிக்க வந்தோம். நடிக்க வந்துட்டு இங்க 5000 வருஷம் ஆச்சு. இப்ப நடிப்பு முடிச்ச பிறகு நம்ம இந்த உடலை விட்டு பரந்தாமம் தான் போகணும். இந்த வார்த்தையை நீங்கள் இப்போது கேட்குறீங்க. குழந்தைகளே, நிறைய உழைப்பு செய்யுங்கள் என்று இப்போது பாபா சொல்றாரு. அதாவது டைம் இல்லை, என்ன அதிகமா நினைங்க சொல்றாரு. அரசாட்சி கிடைக்கிறது என்றால் குறைந்த விஷயமா என்ன? அதாவது உலகத்தையே அரசாள போறோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது ஒரு இந்தியாவை ஆள்றோம் அப்படின்னாலே பெரிய விஷயம் தான். இப்ப கடைசி பர்த்ல மோடி வந்து வாழ்றாரு இந்த உலகத்தை. அந்த மாதிரி முழு உலகத்தையும் லட்சுமி நாராயணன் ஆண்டாங்க. அப்ப அது சாதாரண விஷயமா? நான் ஆத்மா, நான் இவ்வளவு பிறவிகள் எடுத்துள்ளேன், உங்களுடைய 84 பிறவிகள் முடிந்து விட்டன என்று இப்போது பாபா சொல்றாரு. இப்போது மீண்டும் முதல் நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கணும்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது இது கடைசி பிறவியா இருக்கக்கூடாது அப்படிலாம் நம்ம எங்க இருப்போம். பாபா சொல்றாரு, உண்மையிலே உனக்கு கடைசி பிறவி தான். நீ 84 பிறவி முடிச்சுட்ட. இப்ப திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ நடிக்கணும்ன்றாரு. புதிய அரண்மனைகள் அவசியம் குழந்தைகள் தான் அமர்வார்கள், பழையதிலோ அமரமாட்டார்கள். அப்படியின்றி சுயம் தாங்கள் பழையதில் அமர்வார்கள் மற்றும் புதியதில் வாடகைக்கு இருப்பவர்களை அமர்த்துவார்கள் என்பதெல்லாம் அல்லன்றாரு. அதாவது நம்மலாம் போயிட்டு புது அரண்மனை தான் கட்டுவாங்க, அங்கதான் போய் உட்காருவோம், பழசுல உட்கார மாட்டோன்றாரு. நம்ம பழசுல அமர்வோம், புதிய தெய்வத்து வாடகைக்கு இருப்பவர்களை அமர்த்துவார்கள் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பீர்களோ பிறகு அதே அளவு புதிய உலகத்தின் அதிபதியாக ஆகிடுவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம எவ்வளோ பாபாவை நினைக்கிறோம், எவ்வளோ முரளி படிக்கிறோம், அந்த அளவுக்கு நம்ம அங்க போயிட்டு நல்ல இடத்துல பிறவி எடுப்போம், நல்ல ராஜ்யத்துல போய் இருப்போம், புது உலகத்துக்கே அதிபதியா ஆயிடுவீங்க. புதிய வீடு இப்ப தயாராகிறது என்றால் பழையதை விட்டு புதியதில் வசிக்கலாம் என்றுதான் நம்ம மனம் விரும்புது. ஒரு வீடு நம்ம புதுசா கட்டுறோம், பழைய வீடு ரொம்ப உளுத்து போய் கொட்டுது. உளுத்து அதே மழையெல்லாம் பெஞ்சா ஒழுகுது, ஓரமா ஒழுகுதுன்னா நமக்கு என்ன தோணும்? இந்த இந்த வீடை இடிச்சுட்டு இல்ல வேற இடத்துலயே நம்ம வீடு கட்டிட்டு போயிடலாம் அப்படிதானே தோணும். அப்ப பாபா சொல்றாரு, இந்த உலகம் பழசாயிடுச்சு, ஐசியூல இருக்குது, இந்த உலகத்துல வாழணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க? இந்த கலியுக வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த உடலும் வேணாம், இந்த உலகமும் வேணாம், இது எதுவுமே வேணாம், இது இங்க நிரந்தரமே இல்லை, இதெல்லாம் விட்டுட்டு வாங்க அடுத்த சொர்க்கத்துக்கு போலான்றாரு. ஆனா ஆத்ம உணர்வுல வந்தாதான் பரந்தாம போக முடியும். உடல் உணர்வுல இருந்தா அந்த உடலையே தான் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கும். இந்த உடல் நான் இல்லைன்ற பயிற்சியை பண்ணுங்க. அசிரீரி, அடிக்கடி அசிரீரி, நான் அசிரீரி, மேல இருந்து வந்தேன், தனியா தான் வந்தேன், தனியா தான் போறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரையும் நம்ம கூடயா கூட்டு போக முடியும்? இதெல்லாம் திடீர்னு, அதுவும் இப்பெல்லாம் யாருக்கு மரணம் எப்போ வருதுன்னே தெரியாது. சின்னவங்க எல்லாம் இறக்க மாட்டாங்க, வயசானவங்க தான் இறப்பாங்கலாம் கிடையாது. வயசானவங்க உயிரோட இருக்காங்க. நல்ல ஏஜ்டு 40 வயசு 50 வயசு குடிச்சு குடிச்சுலாம் இறந்து போயிடுறாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷத்துல இறந்துடுறாங்க.
ஏன்னா குடிச்சு குடிச்சு இறந்துடுறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய கெட்ட பழக்கம் இருக்கனால ஆத்மா என்ன ஆகுது, அந்த உடலை விட்டு சீக்கிரமா போயிடுது. ஏன்னா அதோடைய பழக்க வழக்கம், அதோடைய ஆத்மாவினுடைய சம்ஸ்காரம் தவறா இருக்கிறதுனால அது சீக்கிரம் அந்த உடலை விட்டு போகுது. சாப்பாட்டு பழக்க வழக்கம், குடிக்கிறது, கல்லீரல் எல்லாம் வீணாக்கிட்டு சீக்கிரம் இறந்துடுறாங்க. அதனால போயிடுறாங்க. அதான் பாபா சொல்ல, இந்த இந்த உலகத்தின் மீது மனசை வைக்காதீங்க. ஏன்னா நம்ம புதுசு வீட்டுக்கு போக போறோம். புது உலகம் சொர்க்கம் வந்துட்டு இருக்கு, அங்க போயிட்டு இருக்கிறோன்றார். முதல் வீடு பழையதாக ஆகும்போதுதான் தந்தை குழந்தைகளுக்காக புதிய வீட்டை அமைக்கிறார். பாபா வராரு, நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாரு. இந்த பழைய வீட்டுல ஒழுகுற வீட்டுல குழந்தைங்களை உட்கார வைப்பாரா? அதனாலதான் அதை இடிச்சுட்டு புது வீட்டை கொடுக்குறாரு. அதுக்கு உடனே எல்லாம் நம்மளை கிளப்புறது இல்ல, நமக்கு ரெடி பண்ணிட்டு நம்மளையும் தகுதியாக்கிட்டு அப்புறம்தான் அந்த பழைய வீட்டை இடிக்கிறாரு. டக்குன்னு நம்ம இருக்கும்போதே பழைய வீட்டை இடிக்கிறாரா? குழந்தைங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு ஒரு அப்பா பழைய வீட்டை இடிச்சு தள்ளுவாங்களா புல்டோசர் வச்சு? குழந்தைங்க செத்துறாது. குழந்தைங்களெல்லாம் சேஃப்டி பண்ணிட்டு வேற வீட்டுல உட்கார வச்சுட்டு, தற்காலிகமா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அப்புறம் அந்த பழைய வீட்டை இடிச்சிட்டு புது வீட்டை உருவாக்குறாரு. அப்படிதான் கடவுளும் செய்யறாரு. கடவுள் என்ன பண்றாரு, நம்மளெல்லாம் பேக்கப் பண்ணி சூட்சும லோகம் அனுப்பிடுவார். சூட்சும லோகத்துல ஃபரிஸ்தாவா நம்ம போயிடுவோம். அப்புறம் தான் இந்த உலக விநாசம் நடக்கும். அப்படியே நம்ம இங்க இருந்தாலும் மதுபன்ல ஒரு சேஃப்டியான பிளேஸ்ல இருப்போம். அப்புறம் விலாசம் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த உடலை விட்டு போயிடுவோம். திரும்ப இங்க வந்து சொர்க்கத்துல நடிக்க வருவோம். இதான் நடக்கும். கடவுள் எல்லாமே நல்லதுதான் செய்வாரு. அவர் ஆனா எல்லாரும் திட்டுறாங்க. அங்கு வாடகைக்கு விடுவதற்கான விஷயமே கிடையாது. எப்படி அவர்கள் சந்திர மண்டலத்தில் நிலம் வாங்குவதற்கான முயற்சி செய்யறாங்க இல்லையா? நீங்கள் பிறகு சொர்க்கத்தில் நிலம் வாங்கி கொண்டிருக்கிறீங்க. அங்க வந்து நம்ம வாடகை விடுறது, அதாவது சொர்க்கத்துல போயிட்டு நம்ம வீடு கட்டி வாடகை விடணும்லாம் அவசியம் கிடையாதுன்றாரு பாபா. அங்க எல்லாருக்குமே சொந்தமா வீடு இருக்கும். சொந்த வீட்டுலதான் நம்ம வசிப்போம். வாடகை வீடெல்லாம் அங்க கிடையாது. அங்க அவங்க வந்து இங்க பாருங்க, சந்திர மண்டலத்துல போயெல்லாம் நிலம் வாங்குறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதாவது இந்த உலகம் அழிய போகுது, அதனால வேற கிரகத்துக்கு போலாம், நிலாவுக்கு போலாம்னு அங்க போய் நிலம் வாங்க முயற்சி செய்யறாங்க. ஆனா நம்ம எங்க நிலம் வாங்கிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம சொர்க்கத்துக்கு பேக்கப் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாபாட்ட நம்ம 1 ரூபாய் போட்டோம்னா உண்டியல்ல, நமக்கு அங்க ஒரு வீடு ரெடி சொர்க்கத்துல. எந்த அளவு ஞானம் மற்றும் யோகத்தில் இருப்பீங்களோ அந்த அளவு தூய்மையாக ஆவீங்க. இப்ப நம்ம பாபா ஞானத்தை கேட்கறது, பாபா நினைக்கிறது, இப்படியே இருந்தோம்னா நம்ம ஆத்மா தூய்மையாயிடும். இது ராஜயோகம் ஆகும். எவ்வளவு பெரிய அரசாட்சி கிடைக்கும். மற்றபடி இந்த சந்திர மண்டலம் ஆகியவற்றில் நிலத்தை தேடி கொண்டு இருக்கிறாங்க. அதாவது உலகம் அழிஞ்சிருமா, உடனே இங்க இருந்து பறந்து இவங்க போய் நிலால போய் வசிக்க போறாங்களாம். மனுஷன் வசிக்கிறதுக்கான இடம் 5 தத்துவங்களால் ஆன உடம்பு இங்கதான் கிடைக்குது. அங்க பறந்துக்குனேவா வாழ முடியும்? அங்க சந்திர மண்டலத்துக்கு போனவங்களாம் என்ன நல்லாவா போயிட்டு வராங்க? அவை அனைத்தும் வீணாகுன்றாரு பாபா. சொல்றாரு, அங்கெல்லாம் எங்க போனாலும் உங்களுக்கு வாழ தகுதியே இருக்காது. எந்த இடமும் எந்த பிளானட்டும் இதே பூமியில தான் நம்ம வாழ முடியும். சுகம் கொடுக்கக்கூடிய இதே பொருட்கள் பிறகு விநாசம் செய்யக்கூடியதாகவும் துக்கம் கூடியதாகவும் ஆகிவிடுன்றாரு. இப்ப எந்தெந்த விஷயம்லாம் நல்லா சுகம் கொடுக்குதோ, இப்ப ஏரோப்ளேன்ல போறாங்க, அந்த ஏரோப்ளேனு சுகமும் கொடுக்குது, திடீர்னு பார்த்தா கிராஷ் ஆயிடுது, செத்தும் போயிடுறாங்க இல்லையா? துக்கம் கூடியதாக ஆகிடும். இனி போக போக படைகள் ஆகியவை குறைஞ்சி போய்விடும். அணுகுண்டுகள் மூலமாகவே உடனுக்குடனேயே வேலை ஆகி கொண்டே போய்விடும்ன்றாரு. போக போக இந்த படைகள்லாம் இதெல்லாம் உதவாது, ஆட்டம் பாம் போடுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிடும்ன்றாரு. இந்த நாடகம் அப்படி அமைக்கப்பட்டிருக்குது. சமயத்தில் திடீரென்று விநாசம் ஆகிவிடும்ன்றாரு. பாருங்க, நம்ம மட்டும் முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்கன்றாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிரும்ன்றாரு, விநாசம் ஆயிடும். பிறகு சிப்பாய்கள் ஆகியோரும் இறந்து விடுவார்கள். சாட்சியாகி பார்ப்பதில் தான் ஆனந்தம் உள்ளது. ஆனா எல்லாத்தையும் பாபா சொன்னாரே அதான் நடக்குது. பாபா சொன்னாரே அதான் நடக்குதுன்ட்டு நம்ம ஆத்ம உணர்வுல இருந்து இந்த உடல்ல கூட நம்ம நினைக்க கூடாது. உடல் உணர்வுல இருந்தான்னா பயப்படுவோம். ஆத்ம உணர்வுல இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும், சாட்சியாகி பார்க்கணும். அதெல்லாம் நடக்குது. பாபா சொன்னார்ல, எல்லாமே நடக்குது. போன கல்பம் என்ன நடந்ததோ அதான் நடக்குது. நீங்கள் இப்போது ஃபரிஸ்தா ஆகி கொண்டிருக்கிறீங்க. நம்ம உடல் உணர்வுல இருந்து வெளியே வந்து ஃபரிஸ்தா ஆயிட்டோம்னா விநாசம் முடிஞ்சிடும். நமக்காக தான் விநாசம் ஆகிறது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா நம்ம ஃபரிஸ்தா ஆயிட்டோம்னா நம்ம வந்து தேவதை ஆயிடுவோம். தேவதை ஆயிட்டோம்னா நம்ம வந்து திரும்ப வந்து இங்க நம்ம பூமி வந்து நமக்கு சொர்க்கமா ஆகணும். அப்பதான் நம்ம வந்து தேவதையா நடிக்க முடியும். அதனாலதான் இந்த விநாசம் நடக்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாடகத்தில் பார்ட் இருக்குது. பழைய உலகம் முடிஞ்சு போயிடுது. இப்ப நமக்கு டிராமால நமக்கு பார்ட் இருக்குது. ஏன்னா நம்ம தான் தேவதையா போன கல்பத்துல நடிச்சோம். அதனால நம்ம தான் வந்து திரும்ப நடிக்கணும். அதனால பழைய உலகம் முடிஞ்சு போயிடுது. யார் எப்படி கர்மம் செய்கிறார்களோ அவ்வாறே அனுபவிக்க வேண்டி இருக்கிறது அல்லவான்றாரு. இப்ப எல்லாம் அங்கங்க கஷ்டப்படுறாங்க, துக்கப்படுறாங்கன்னா அதெல்லாம் அவங்களுடைய கர்மாபடி நடக்குதுன்றாரு. இப்போது சன்னியாசிகள் நல்லவர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். பிறவியோ பிறகும் இல்லறத்தார்களிடம்தான் எடுப்பார்கள் அல்லவா?
சன்னியாசிகள் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அவங்க வந்து இந்த பிரம்மத்தை நினைவு செய்கிறாங்க. நல்லவங்க தான் நினச்சிக்குவாங்க. இருந்தாலும் அவங்க பிறப்பு வந்து தூய்மையற்ற பிறப்பு தான். தூய்மை இல்லாமல் இல்லறத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தான் பிறக்கிறாங்க. ஏன்னா அவங்க சாப்பாடு இல்லறத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இருந்து வாங்கி சாப்பிட்றாங்க இல்லையா. அதனால செத்து போனாலும் திரும்ப போயிட்டு எங்கேயாவது இல்லறத்துல தான் பிறக்கிறாங்கன்றார். சிறந்த பிறவியை உங்களுக்கு புது உலகில் கிடைக்க வேண்டி இருக்குது. லட்சுமி நாராயணனோட பிறவி தான் வந்து யோக பலத்தின் மூலமா பிறக்கும். எந்த ஒரு அந்த 5 விகாரத்தின் மூலமாக பிறக்காத பிறவி வந்து சொர்க்கத்துல தான் கிடைக்கும்ன்றாரு. பிறகு சம்ஸ்காரத்திற்கு ஏற்ப சென்று அவ்வாறு ஆவீங்க. அப்புறம் நம்மளுடைய சம்ஸ்காரம் இப்ப எப்படி நம்மளுடைய சம்ஸ்காரமோ அது மாதிரிதான் நம்ம போய் அங்க ராஜானா ராஜா ஆகும், பிரஜைனா பிரஜை ஆகும். அதாவது இப்போ நம்ம கர்மேந்திரங்களுக்கு ராஜாவா இருக்கிறோம்னா, ஆத்மா உணர்வுல இருக்கிறோம்னா, ஆத்மா ராஜாவா இருக்கிறோம்னா அங்க போய் ராஜா ஆகும். இங்க நம்ம கர்மேந்திரங்களுக்கு அடிமையா இருக்கிறோம், ஸ்ரீமத்தெல்லாம் ஃபாலோ பண்றது இல்ல, வாய்க்கு அடிமையா இருக்கோம், கைக்கு அடிமையா இருக்கிறோம், கண்ணு காது மூக்கு கோவப்படுறோம், எல்லாத்துக்கும் 5 விகாரத்துக்கு அடிமையா இருக்கணும்னா அங்க போய் பிரஜையாயிடுவீங்கன்றார். நீங்கள் இப்போது புது உலகத்திற்கு சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறீர்கள். பிறவியும் அவசியம் பாரதத்தில் தான் நீங்க போய் எடுப்பீங்கன்றாரு. யார் மிகவும் நல்ல பக்திமானாக இருப்பார்களோ அவர்களிடம் தான் நீங்க போய் பிறவி எடுப்பீங்க. ஏனெனில் நீங்கள் அப்படிப்பட்ட கர்மங்களே இப்ப செய்யறீங்க. எப்படி எப்படி சம்ஸ்காரமோ அதற்கேற்பதான் ஜென்மம் ஆகிறது. அப்ப நம்ம சம்ஸ்காரம் எப்படியோ அப்படிதான் நமக்கு பிறவி கிடைக்கின்றார். நீங்கள் மிகவும் உயர்ந்த குலத்தில் சென்று பிறவி எடுப்பீங்க. ஏன்னா இப்ப நம்ம பிகே ஆயிட்டோம் இல்லையா, அதனால நம்ம அடுத்த பிறவி உயர்ந்த குலத்துல பிறப்போம். உங்களைப் போல கர்மம் செய்பவர்கள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. எப்படி படிப்பு எப்படி சேவையோ அப்படியே பிறவி இறக்கக்கூடியவர்களும் நிறைய பேர் இருப்பாங்கன்றாரு. இப்ப நம்ம எப்படி படிக்கிறோமோ எப்படி சேவை செய்யறோமோ அந்த மாதிரி பிறவி நமக்கு அடுத்த பிறவியா அமையும். நிறைய பேர் செத்துருவாங்கன்றாரு. முதலில் வரவேற்பவர்களும் செல்ல வேண்டிதான் உள்ளது. அதாவது ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் வருவார். கிருஷ்ணர் வந்து பிறப்பார் இல்லையா, அப்போ அவங்கள வந்து கிருஷ்ணரை வந்து ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் பார்ட்டிஸ் தான் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க கிருஷ்ணரை. அவங்க வந்து முயற்சியெல்லாம் முடிச்சு அவங்க அடுத்த பிறவி எடுத்திருப்பாங்க. இப்போ அடுத்த பிறவி பிகேவா ஆகி பிரம்மா பாபா கூட எல்லாம் அப்பயே முடிச்சுட்டு இருப்பாங்க. முடிச்சு இப்போ வந்து அவங்க சாதாரண பிறப்புல தான் இருப்பாங்க. ஆனா எங்கேயோ இருப்பாங்க அந்த அட்வான்ஸ் பார்ட்டிஸ். ஆனா அவங்க தான் வந்து தேவதைகளை வரவேற்கணும். அதனால அவங்களெல்லாம் முதல்ல போகணுன்றார் பாபா. இப்போது இந்த உலகம் மாறிட்டு இருக்குது என்பதை தந்தை வந்து நமக்கு புரிய வைக்கிறார். இப்ப எல்லாமே மாறுது மாறுதுன்னு சொல்றாருன்னு நமக்கு இஷாரா கொடுக்குறாரு. நீங்க ரெடி ஆகுங்க, மாறுது உலகம்ன்றார். தந்தையோ காட்சிகள் தெரிதல் செய்வித்திருக்கிறார். தந்தை பாபா காட்சி காமிச்சிருக்கிறாரு. பாபா தன்னுடைய உதாரணத்தையும் சொல்றாரு. யாரு? பிரம்மா பாபா காட்சி அவர் பார்த்தாரு. என்ன பார்த்தாரு? 21 பிறவுகளுக்கான அரசாட்சி கிடைக்கிறதுன்ற காட்சியை பார்த்தாரு. அதுக்கு முன்னாடி இப்ப சம்பாதிக்கிற அந்த 10-20 லட்சம்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு அரசாட்சி கிடைத்தது அவருக்கு அற்பமானது தான். அவருக்கு அந்த 21 பிறவிக்கு லட்சுமி நாராயணனா நம்ம ஆகணும்ன்ற, லட்சுமி நாராயணன் ராமர் சீதையா ஆகணும்ன்றதுக்கு முன்னாடி இந்த 20 லட்சம் 10 லட்சம்லாம் ஒண்ணுமே இல்லை, அற்பமானதுன்ட்டு பிரம்மா பாபா புரிஞ்சுக்கிட்டாரு. பங்குதாரருக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்துட்டு போங்கன்ட்டு கொடுத்துட்டாரு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சிவன் எனக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது தெய்வம் தெய்வம் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கடவுள் இவ்வளவு கொடுக்க போறாரு, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ட்டு கொடுத்துட்டாரு. எந்த கஷ்டமும் ஆகவில்லை. குழந்தைகளுக்கும் கூட புரிய வைக்கப்படுகிறது. பாபாவிடம் நீங்கள் என்னென்ன பெறுகிறீர்கள், சொர்க்கத்தின் அரசாட்சியை இப்ப பெறுகிறீங்க. கூடுமானவரை சென்டரை திறந்து கொண்டே செல்லுங்கள்ன்றாரு. அப்ப அந்த உலகாய விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு கீதா பாடசாலை ஓபன் பண்ணுங்க, சென்டரை ஓபன் பண்ணுங்க. உங்க வீட்டுல வந்து ஒரு 2 பேர் இந்த முரளி படிச்சாங்கன்னா எவ்வளோ ஒரு சௌபாக்கியம். நீங்க வந்து சொர்க்கத்துல அவ்வளோ பலனை அடைவீங்க. இந்த அதாவது ஹாஸ்பிட்டல் பாபா சொல்வார், யூனிவர்சிட்டி கம் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு கல்வி செல்வமும் கொடுக்குறீங்க, கூடவே ஆரோக்கியத்தையும் கொடுக்குறீங்க. அப்ப 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியமானவங்களாகவும் செல்வந்தராகவும் நீங்க மாற்றீங்கன்னா அப்ப நீங்க எப்பேற்பட்டவங்களா அங்க போய் பிறவி எடுப்பீங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த மாதிரி சென்டர்லாம் திறந்துட்டே போங்க. உங்க வீட்டுல 3 அடி நிலம் இருக்கா, பாபா கொடுங்க, அநேகருக்கு நன்மை செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதுமா? டெய்லி முரளி கேட்டுன்னு ஜாலியா இருக்கிறீங்களே, இந்த முரளி புக்கை படிச்சுக்கிட்டு பாபாவை நினைச்சிட்டு வாழ்க்கையில எந்த கஷ்டப்படாம ஜாலியா இருக்கீங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் சொன்னா என்ன மனசு வராது உங்களுக்குன்னு கேக்குறாரு. உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான சம்பாத்தியம் ஆகி கொண்டே இருக்கிறதுன்றாரு. நீங்க எவ்வளவு பேருக்கு சொல்றீங்களோ அவ்வளோ சம்பாதித்தியம் உங்களுக்கு நடக்குது. இங்கோ லட்சாதிபதி கோடீஸ்வரன் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லோருமே இப்ப ஏழை ஆவார்கள்ன்றாரு. இப்ப இங்கெல்லாம் கலியுகத்துலலாம் நிரந்தரமே எதுவும் கிடையாது. உங்களிடம் நிறைய பேர் கூட வருவார்கள், போக போக பாருங்க. இப்பயே அதானே நடக்குது, நிறைய பேர் வராங்க. கண்காட்சியில் எத்தனை பேர் வருகிறார்கள், ஆனால் பிரஜைகள் தயாராவதில்லை என்று நினைக்காதீர்கள். பாபா சொல்றாரு,
நீங்க ஒன்றும் ராஜ்யம்லாம் உருவாகலைன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் எவ்வளோ உருவாகிடுச்சு. பிரஜைகள்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்கன்றார். பிரஜைகள் நிறைய பேர் உருவாகிறார்கள், நன்றாக உள்ளது என்று நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் எங்களுக்கு நேரம் இல்லைன்ட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு துளி ஞானம் கேட்டாலும் பிரஜையா வந்துருவாங்க சொர்க்கத்துல. வருவாங்க சொர்க்கத்துக்கு. ஆனா ஏதோ ஒரு மூலையில இருப்பாங்க. இப்ப நம்ம எப்படி ஒரு மூலையில கிடக்குறோம், மோடி வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறாரு, நம்ம ஒரு மூலையில இருக்கோம்ல. அந்த மாதிரி இந்த ஞானத்தை கேட்டு இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல போயிடுவாங்க, ஆனா ஏத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஏத்துக்கிறவங்களும் சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஆனா ஏதோ ஒரு மூலையில இருப்பாங்க. ஆனா யார் ராஜா ஆவாங்க? யார் மெனக்கிடுறாங்களோ, யார் பாபாவுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ, யார் பாபாவை நினைக்கிறாங்களோ, யார் சேவை பண்றாங்களோ, 4 பாடத்திலையும் பாஸ் ஆகுறாங்களோ, அவங்க தான் ராஜா ஆவாங்க. ஆனால் எங்களுக்கு நேரம் இல்லைன்ட்டு அந்த பிரஜைகள் சொல்லுவாங்க. சிறிதளவு கேட்டால் கூட பிரஜைகள் வந்துருவாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஒரு பாயிண்ட் மன்மனா பவன்றதை கேட்டா கூட சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க. அவிநாசி ஞானத்தின் விநாசம் ஆவதே இல்லை. நீங்க யாருக்கு சொன்னாலும் அது வேஸ்ட் ஆகாது. இது அழிவற்ற ஞானம். புத்தியில போயிடுச்சுன்னா அது விநாசம் ஆகாது. பாபாவின் அறிமுகம் அளிப்பது ஒன்றும் குறைந்த விஷயமா என்ன? கடவுள் யாருன்ட்டு சொல்றீங்க இல்லையா? மற்ற தர்மத்துக்கு கூட நம்ம தான் சொல்லணும். சொன்னா அது சாதாரண விஷயமா என்னன்றாரு. ஒரு சிலருக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடும் கடவுள் யாருன்னு தெரிஞ்சா. ஏன்னா அவர் தானே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா புல்லரிச்சு போயிடும்ன்றாரு. உயர்ந்த பதவி அடைய வேண்டி இருந்தது என்றால் முயற்சி செய்ய முற்பட்டு விடுவார்கள்ன்றாரு. நிறைய பேர் லட்சுமி நாராயணா ஆகணும்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு போய் சொல்லணும்ட்டு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேருக்கு இந்த ஞானத்தை பரப்புவாங்க. பாபா யாரிடமும் பணம் ஆகியவை வாங்கவே மாட்டாரு. குழந்தைகளினுடைய ஒவ்வொரு துளி துளியும் மூலம் குளமே ஆகிறதுன்றாரு. பாபா வந்து பணத்தெல்லாம் வாங்க மாட்டார். நம்ம கொடுக்கறது தான் குளமாகுது, அப்புறம் ஆறாகுது, கடலாகுது. ஒரு சிலர் 1 ரூபாய் கூட அனுப்பிடுறாங்க. இந்த ஏழை மாத்தாஸ்னா, பாபா என்கிட்ட 1 ரூபாய் தான் இருக்குது, நான் அனுப்பி வைக்கிறேன், ஒரு செங்கல்ல வச்சிருங்க. மதுபன்ல ஒரு செங்கல் வாங்கி வச்சிருங்கன்னு சொல்றாங்க. பாபா ஒரு செங்கல்லை வைத்து விடுங்கள் என்பார்கள். குசேலனின் 1 பிடி அரிசிக்கான பாடல் இருக்குது இல்லையா? குசேலர் 1 பிடி அவளுக்கு கொடுத்தாரு, அதுக்கு ஒரு மாளிகையே கிருஷ்ணர் கொடுத்தாரு. அந்த மாதிரி இந்த ஏழை மாதாஸ் கொடுக்குற 1 ரூபாய்க்கு அந்த பாவனை தான் பாபா பாக்குறாரு. அந்த அந்த வந்து பாபா மேல இருக்கிற அன்பை தான் பாக்குறாரு. அதுக்கு ஒரு ஒரு மாளிகையை கொடுத்துறான்றாரு சொர்க்கத்துல. உங்களுடையதோ இது வைரம் வைடூரியம் என்று பாபா கூறுகிறார். வைரம் போன்ற பிறவி எல்லோருக்கும் ஆகிவிடுகிறது. இப்ப எல்லாம் பிக் ஆயிட்டாலே போதும், வைரம் போன்ற பிறவி ஆயிடுது. நீங்கள் வருங்காலத்திற்காக அமைச்சிட்டு இருக்கிறீங்க. இங்கு இந்த கண்களால் பார்ப்பது அனைத்தும் பழைய உலகத்தினுடையது ஆகும் என்பதை நீங்க தெரிஞ்சிட்டீங்க. இந்த உலகம் இப்ப மாறிட்டு இருக்குது. இப்போது நீங்கள் அமரபுரிக்கு அதிபதியாகி கொண்டிருக்கிறீங்க. மோகத்தை வென்றவராக அவசியம் ஆக வேண்டியிருக்கு. பாபா நீங்க வந்தீர்கள் என்றால் நாங்கள் சமர்ப்பணமாகிவிடும் என்று நீங்கள் கூறிக்கொண்டேதான் வந்திருக்கிறீங்க. பக்தி மார்க்கத்துல நம்ம இந்த பிறவின்னு இல்ல, 63 ஜென்மமா நம்ம பக்தி பண்ணும். நம்ம என்ன சொன்னோம் தெரியுமா கடவுள்கிட்ட? கடவுளே நீ வந்தீன்னா உன் கூட வந்துருவேன், இங்க எல்லாத்தையும் விட்டுடுவேன். அப்படிதான் நம்ம சொன்னோம், சமர்ப்பணம் ஆகிடும்னு. இப்ப அதான் வந்துட்டாரு. வந்து அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுடு நான் சொல்றாரு. விட்டுடு, ஆனா மனசால விட்டுடுங்க, மனசு புத்தியால விட்டுடுங்க போதுன்றாரு. இந்த உடல் மேல கூட பற்று வைக்காதீங்க, என் கூட வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனா நம்ம இப்ப போறோமா, பயப்படுறோம் அப்படியே. வியாபாரமும் நன்றாக நடக்கும் அல்லவா? மனிதர்களுக்கு தெரியுமா என்ன வியாபாரி, ரத்தினங்கள் அளிப்பவர், மந்திரவாதி போன்ற பெயர்கள் ஏன் உள்ளன என்று? இப்ப நல்ல வியாபாரம் பண்றாரு பாபா. வெளியில இருக்கிறவங்க எல்லாம் தெரியாது அவர் என்ன வியாபாரி. ரத்தினங்களை கொடுப்பவர், அதாவது ஞான ரத்தினங்களை கொடுக்கிறாரு நமக்கு. நம்மள்ட்ட இருக்கிற பித்தளை எல்லாம் வாங்கிட்டு ஞான ரத்தினங்களை பரிசா கொடுக்குறாரு. மந்திரவாதி என்ற பெயர்கள்லாம் அவருக்கு யாருக்கு ஏன் இருக்குன்னே அவருக்கு தெரியாது. ஏன்னா மனுஷன தேவதையாக்குறவர் மந்திரவாதி தானே. எவ்வளவு மோசமானவங்களையும் மாத்துறாரு. ரத்தினங்களை வழங்குபவர் அல்லவா. அழியாத ஞான ரத்தினங்கள் ஒவ்வொன்றும் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியங்கள் ஆகின்றார். இது பற்றி ரூப் பசந்த் என்ற ஒரு கதை கூட இருக்குது அல்லவா. ஆத்மா, ரூப்னா ஆத்மா, பசந்த்னா இனிமையான ஞான யோகம். அதாவது ரூப்ன்றது ஞான யோகம்ன்றாரு. ஞான யோகம் உடையவர்கள் ஆவீர்கள். ரூப் பசந்த்னா நம்ம வந்து ஞானம் யோகம் உடையவர்கள் ஆவீர்கள்னு சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கைந்து கண்டெடுக்கப்பட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போது இந்த சரீரத்தின் மூலம் எந்த ஒரு கர்மமும் செய்யக்கூடாது. ரெஜிஸ்ட்ரி கெட்டுவிடும் வகையில் அப்பேற்பட்ட எந்த ஒரு அசுர செயலும் செய்யக்கூடாதுன்றாரு. 2வது பாயிண்ட், ஒரு தந்தையின் நினைவின் போதையில் தான் இருக்க வேண்டும். பாவனமாக ஆவதற்கான அடிப்படை முயற்சியை அவசியம் செய்யணும். சோழிகளுக்கு பின்னாடி போய் தங்களை விதை மதிப்பிட முடியாத நேரத்தை டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 100 ரூபா 200 ரூபா இந்த சம்பளத்துக்கெல்லாம் ஓடின்னு பாபா நினைக்காம லோல் படுறோம் பாருங்க, அதுதான் சொல்றாரு. இந்த மாதிரி சோழிக்கு பின்னாடி ஓடிட்டு பாபா நினைக்காம டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க.
சொல்றாரு. ஸ்ரீமத் மூலம் வாழ்க்கையை சிறந்ததாக ஆக்க வேண்டும்ன்றாரு. பாபா தான் முக்கியம், இந்த ஞானம்தான் முக்கியம். அதுக்கு நம்மளால அதெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் அப்படி வேலை செஞ்சு இந்த சோழிக்கு பின்னாடி போகணும்னு அவசியம் கிடையாதுன்றாரு. வாழ்க்கையை இப்ப சிறந்ததா ஆக்கணும் ஸ்ரீமத் படி நடந்து. வரதானம், தன்னை உலக சேவைக்காக அர்ப்பணம் பண்ணிட்டு மாயை தாசியாக வேலைக்காரனாக மாற்றக்கூடிய சகஜமாக முழுமையடைந்தவர் ஆகுக. நம்மளை வந்து உலக சேவைக்காக இப்ப அர்ப்பணம் பண்ண சொல்றாரு. அர்ப்பணம் பண்ணி மாயையே நம்மளை வேலைக்காரனா ஆக்கக்கூடிய மாற்றக்கூடிய சம்பூர்ணமானவங்களா ஆகுங்க. சகஜமாக முழுமையடைந்தவரா ஆகுக. இப்போது உங்களுடைய நேரம், அனைத்து பிராப்திகள், அறிவு, குணம் மற்றும் சக்திகளை உலக சேவைக்காக அர்ப்பணம் செய்யுங்கன்றாரு. இவ்வளவு நாள் நம்ம சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தோம். இப்ப பாபா வந்துட்டார் இல்லையா? இப்ப பிகே ஆயிட்டோம்னா இப்ப நம்ம டைமு, நம்ம பலன், நம்ம அறிவு, குணம், சக்தி எல்லாத்தையுமே உலக சேவையில அர்ப்பணம் செய்யுங்க. பாபாவுடைய சேவையில அர்ப்பணம் பண்ணுங்க. எந்த எண்ணம் எழுப்பும் போதும் அது விஸ்வ சேவைக்காக எண்ணமாக என்று சோதனை செய்யுங்க. இதுல சுயநலமே இருக்கக்கூடாது. சில டைம்ல எனக்கு என்ன நல்லது நடக்கும் அதுக்காக நான் இதை செய்யறேன் அப்படிலாம் யோசிப்போம். அதெல்லாம் பழைய மாதிரி, அதாவது பழைய கலியுக வாழ்க்கையில அப்படி இருந்திருப்போம். ஆனா இப்ப எந்த எண்ணம் உருவாகினாலும் அது உலக நன்மைக்கான எண்ணமா அப்படின்றத செக் பண்ணுங்க. அப்படி சேவைக்காக அர்ப்பணம் செய்வதன் மூலம் நீங்கள் சகஜமாகவே முழுமை அடைஞ்சிருவீங்க. எப்ப நீங்க இந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே பரந்த மனப்பான்மையா மாறுறீங்களோ, எல்லாமே நல்லதுக்காக, எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்காக நம்ம புறப்படணும். அதை உலகமே நன்மை அடையணும். அந்த மாதிரி நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா சம்பூர்ணமாயிடுவீங்க. சேவையில் தன்னைத்தான் ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது சிறிய பெரிய பரீட்சைகள் அல்லது சோதனை தாள்கள் தானாகவே சமர்ப்பணம் ஆகிடும்ன்றாரு. சேவை செய்ய செய்ய நம்ம வாழ்க்கையில வர அந்த பிரச்சனைகள்லாம் வருது இல்ல, டெஸ்ட் பேப்பர்லாம், எல்லாமே சமர்ப்பணம் ஆகிடும். பிறகு மாயை கண்டு நீங்க பயப்பட மாட்டீங்க. சதா வெற்றியாளராக ஆகக்கூடிய குஷியில் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பீங்கன்றாரு. போக போக நம்ம சேவையில வெற்றி அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்க இருந்து தான் வரும்னே தெரியாது குஷி. நம்ம சொல்ற ஞானம் மட்டும் எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு குஷி எங்க இருந்து வரும்னே தெரியாது. பாபா நினைவுல ஆத்ம உணர்வுல மற்றவங்களை ஆத்மாவை பார்த்து சொல்லும் போது அவங்களுக்கு புரிஞ்சிடும். இன்னும் அந்த நிலை வரல. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னா நமக்கு குஷி தான். அப்புறம் மாயாவை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்ல. சதா வெற்றியாளராக ஆகக்கூடிய குஷியில டான்ஸ் ஆடிட்டே இருப்பீங்கன்றாரு. மாயை தன்னுடைய வேலைக்காரனாக அனுபவம் செய்வீங்க. போக போக பாருங்க, மாயாவே உங்க காலடியில ஊந்துரும்ன்றாரு. அதனாலதான் விஷ்ணு வந்து அந்த 5 தலை நாகத்தை படுக்கையா மாத்தி படுத்துட்டு இருக்கிறாரு. கிருஷ்ணர் வந்து அந்த 5 தலை நாகத்து மேல டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. பாத்தீங்கன்னா அது மாயாதான். 5 விகாரத்தை நம்ம வெல்றோம். அப்புறம் 5 விகாரன்றது நமக்கு வந்து அடிமை ஆயிடும், வேலைக்காரனா தாசி ஆயிடும்ட்டு பாபா சொல்றாரு. தன்னை சேவைக்காக அர்ப்பணம் செஞ்சிட்டீங்கன்னா மாயை தானாகவே உங்களிடம் அர்ப்பணம் ஆகிடும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ நம்ம பாபா சேவை இப்படின்னு போயிட்டோம்னா இந்த மாயா வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. அது வந்து ஒரு தாசி ஆயிடும். நம்ம கிட்ட அர்ப்பணம், ஐயோ உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ சிவனுடைய ஆளு, நீ சிவசக்தி, உன்கிட்டயே நான் வரமாட்டேன்னு அது நமக்கு வேலைக்காரனா ஆயிடும்ன்றாரு. அதாவது மாயான இந்த பிரச்சனைகள் தான், மற்ற பிரச்சனைகள், பயப்படுறது, கவலைப்படுறது, இந்த காமம், கோபம், பற்று, ஆசை. கோபம்லாம் வராது நமக்கு. கோபம்லாம் நமக்கு அடி பணிஞ்சிரும். யாரும் நம்ம முன்னாடி கோபம் கூட பட மாட்டாங்க. எல்லாமே அப்படியே சரண்டர் ஆயிடும். இந்த மாயா நமக்கு முன்னாடி சரண்டர் ஆயிடும். எப்பன்னா நம்ம பாபா சேவையில நம்மளை அர்ப்பணிச்சுக்கும் போதுன்னு சொல்றாரு. ஸ்லோகன், உள்நோக்கு முகத்தின் மூலம் வாயை மூடி விடுங்கள்ன்றாரு. அப்போது கோபம் முடிவுக்கு வந்துடும். அப்ப கோபம் வருதுன்னா வந்து நம்ம என்ன பண்றோம், வெளிநோக்கு முகமா இருக்கிறோம். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னும் போது நம்ம கத்திடுறோம், வாய் மூலமா கோபப்படுறோம். அதனால பாபா சொல்றாரு, கோபம் வரும்போது வாயை மூடிக்கோங்க, உள்நோக்கு முகமா யோசிங்க. எனக்கு ஏன் நான் தான் கோவப்படக்கூடாதுல்ல, நான் இப்ப சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்க வாசல் திறக்கணும், சொர்க்க வாசலுக்குள்ளார நான் போகணும்னா எனக்கு கோபம் வந்தா என்ன விடுவாங்களா? விட மாட்டாங்க. காமம் கோபம்ன்றது 2 அசுரர்கள். அந்த அசுரனை வச்சு நம்ம எப்படி சொர்க்கத்துக்குள்ள போக முடியும்? அதனால அந்த அசுரர்கள்ல வெளியிலே நிப்பாங்க சொர்க்கத்துக்கு வாசல்ல, உள்ள போக முடியாது அந்த அசுரர்களால. அவங்க உள்ள விட மாட்டாங்க நம்மள. அதனால இப்ப உள்நோக்கு முகமா ஆயிட்டீங்கன்னா நான் ஆத்மான்ற உணர்வு வரும்போது அந்த கோபமே வராது. அப்ப உள்நோக்கு முகமா இருக்கும்போது வாயை மூடிடுங்க. அப்போ கோபம் வந்து முடிவுக்கு வந்துரும்ன்றாரு. அவ்யக்த இஷாரா, அசரீரி அல்லது விதேகி நிலையை சிதியின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள்ன்றாரு. எப்படி சுவிட்சை ஒரு நொடியில் போட்டு அணைக்கின்றோமோ அது போல ஒரு நொடியில் சரீரத்தின் ஆதாரம் எடுப்பது மற்றும் ஒரு நொடியில் சரீரத்தை கடந்து அசரி நிலையில் நிலைத்து நிற்பது என்பது ஏற்பட வேண்டும்ன்றாரு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணோடனே பல்பு எரியுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணோடனே பல்பு வந்து ஆஃப் ஆயிடுது இல்லையா, பல்பு எரிய மாட்டுது. அது மாதிரி உடலுக்கு வரணும்னும் போது வரணும், உடலை விட்டு போகணுன்னும் போது மேலே போயிடணும். இந்த பயிற்சியெல்லாம் செய்யணுன்றாரு. டக்குன்னு பறந்தாமோ, டக்குன்னு அப்படியே கீழே வந்து உடல்,
டக்குன்னு பறந்தாமனா பறந்தாம போயிடணும். மனசு வந்து அங்க போயிடணும், இங்க வரக்கூடாது. அந்த மாதிரி பயிற்சிகள் செஞ்சிட்டே இருக்கணும். அசரீரி நிலையில் நிலைத்து நிற்பது ஏற்படணும். அவ்வப்போது சரீரத்தில் வரணும். அவ்வப்போது அதாவது இந்த பேயெல்லாம் வந்து அவதரிக்குதுல்ல, ஒரு உடம்புல ஏறுது, அது வந்து வெளியே இருக்குது வந்து ஏறுது. நம்ம ஆக்சுவலா உள்ளே தான் இருக்கிறோம், இந்த உடலுக்குள்ள தான் இருக்கிறோம். நம்ம உடலை விட்டு வெளியே போற மாதிரி அனுபவம் செய்யணும். நான் வந்து ஆத்மா இந்த உடலை விட்டு வெளியே வந்து பரந்தாமத்துக்கு போயிட்டேன், அப்புறம் திரும்ப நான் வந்து இந்த உடல்ல அவதரிக்கிறேன். அது மாதிரி வெளியே போறது, ட்ரெஸ்ஸு கழட்டி போறது, ட்ரெஸ்ஸு மாட்டுறதுன்ற மாதிரி உடம்ப போட்டுக்கிறேன், உடம்ப கழட்டி போட்டுறேன். அந்த மாதிரி அனுபவம் செய்யணும். அவ்வப்போது அதாவது உடம்ப ஒரு ட்ரெஸ்ஸா நம்ம பார்க்கணும். அவ்வப்போது சரீரத்தில் வருவது, அவ்வப்போது அசரீரி ஆகுது. அவசியம் ஏற்பட்டால் சரீரம் என்ற ஆடையை அணிவது, அவசியம் இல்லையெனில் சரீரத்திலிருந்து நீங்கி இருப்பது என்பது வேண்டும். இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யணுன்றாரு. இது பிகேஸ் தான் செய்யணும். இதெல்லாம் சன்னியாசிகளுக்கு கூட இந்த டெக்னிக் தெரியாது. ஏன்னா இது பாபா கற்றுக் கொடுக்கல அவங்களுக்குலாம், நமக்கு தான் கற்றுக் கொடுக்குறாரு. உடம்புன்ற ஆடையை போடுங்க, அணிஞ்சிக்கிட்டு வேலை செய்யுங்க. உடம்பு தேவையில்லையா அப்படியே பறந்தாம போயிருங்கன்றாரு. உடம்பே மறந்துட்டு பாபா நினைங்க. அப்போ உடலை நீங்க கழட்டி போட்டு அங்க வரீங்கன்னு அர்த்தம். இப்போ தூங்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படிதான். தூங்கும் போது நமக்கு தெரியாது உடம்பு இருக்குதா என்னன்னு கூட தெரியாது. நம்ம எங்கே தான் ஆத்மா எங்கே தான் இருக்குன்னே தெரியாது. எல்லாம் உடல் உணர்வுலேருந்து அசரீரி ஆயிடுறாங்க தூங்கும் போது எல்லாருமே. அந்த மாதிரி நம்ம விழிப்புணர்வுலே அந்த பயிற்சியை செய்யணுன்றார். இந்த பயிற்சியை செய்யுங்கள், இதை தான் கர்மாதீத நிலை என்று சொல்லப்படுது. இந்த பயிற்சி அதிகமா பண்ண 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 கர்ம கணக்கெல்லாம் முடிஞ்சிரும். கர்ம கணக்குல வென்ற நிலையும் வந்துடும். நம்ம கேட்குற அந்த அமைதி நிம்மதிலாம் எப்போ கிடைக்குன்னா, இந்த பயிற்சி அதிகம் பண்ண 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 தான் நம்மளை நோக்கி வர பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு கர்மாதீத நிலை அடைஞ்சிருவோம்னு சொல்றாரு. அப்போ நமக்கு இந்த மரணன்றதெல்லாம் பெரிய பெரிய விஷயமாவே இருக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வெண்ணெயிலேருந்து முடி எடுக்கிற மாதிரியே சாகிறதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். இப்போ பயப்படுறோம்ல, எப்படி போகிறது, உயிர் போக மாட்டுது, உயிர் போக மாட்டுது. நிறைய வயசானவங்களாம் சொல்லுவாங்க, கழுத்து நெரிச்சிக்கிட்டா போக மாட்டுது, உயிர் போக மாட்டுதுன்னு. அதாவது நான் உடல் இல்லை, நான் ஆத்மா. அந்த பயிற்சி அதிகமாக பண்ண பண்ண நம்ம உடலை விடுறது கூட ரொம்ப ஈஸியாயிடும். கடைசியில கர்ம கணக்கை வென்ற நிலை வந்துடும். கர்மாதி நிலை வரும்போது மரணம்ன்றது நமக்கு ஈஸியா தெரியும். அப்படிதான் எல்லாமே அந்த தாதி தீதிஸ் எல்லாம் கடைசியில உடலை விட்டு போயிருக்கிறாங்க. நல்ல பயிற்சி பண்ணி பண்ணி தான் அவங்க உடலை விட்டு போயிருக்கிறாங்க. அதனால இந்த பயிற்சியை அனுபவம் செய்யுங்க, அதை அடிக்கடி பண்ணுங்கன்ட்டு சொல்றாரு. ஒரு செகண்ட் உடல்ல வரணும், ஒரு செகண்ட் உடலை விட்டு மேலே போய் பரந்தாமத்துல பாபா கூட உட்காந்துடணும். அந்த பயிற்சியை அடிக்கடி செய்யுங்கன்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.